பேர் அதாவது வந்து தூவானம் தூவ மழை துணிகள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெளியூர் பயணம் உண்டு அது இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இந்த குடும்பத்தில் ஒரு ஆளை வீடியோ பார்க்க ஒரு நினைச்சு எல்லாத்தையுமே வந்து நான் அடுத்த கதைக்காம சில பேர் இருக்கீங்கன்னு சொன்னா அவங்களும் வந்து எல்லாரும் கூட கதைங்க வருஷம் ஃபுல்லா கதைக்காம விட்டுறீங்க. கிறிஸ்மஸுக்காண்டி வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா நீங்க சொல்ல மாட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் எங்க நிக்கன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா அதாவது வந்து எங்களுடைய பழைய வெட்டி கேட்டுக்கு வந்து நிக்கிறோம் நம்ம. அப்ப நேற்று தினம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க எங்கள்ட சேனலில் வந்து வீடியோ வந்து காணல. அப்போ வந்து எங்கள் ஆக்கில் திடீரென்று ஒளிஞ்சு மறைஞ்சி வாரன்னு சொல்லி நினைப்பீங்க வந்து அப்படின்னு இல்லை. இப்போ ஏற்கனவே சொல்லி இப்போ வந்து முந்தின நாள் அனுப்பிச்சியோட போட்ட வீடியோ சொல்லி இப்போ வந்து அம்மா கொஞ்சம் அந்த கால் வந்து ஏழாண்டுண்ணே. அப்போ அம்மாவுக்கு ஏழான்னு சொன்னால் இப்போ எங்களாலே வந்து தனியாக வீடியோ எடுக்கிற ஈஸி எடுக்கலாம் வீடியோ, ஆனால் என்ன வீடியோ எடுக்கணும்னு தெரியாது. அதை விட வந்து என்னோட எல்போட் கடியால் வந்து வெளியிடங்களில் போகிற கொஞ்சம் கஷ்டம்ண்ணே. அப்போ அதனால் வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அப்போ நேற்றைய தினம் வந்து அம்மாவுக்கு மேலாத அப்போ எனக்கு கொஞ்சம் தடிமண்ட வழியாக வீடியோ பதிவு செய்யலாம் போட்டு அப்போ சின்ன போஸ்ட் ஒன்று போட வந்தால் ஏன் அதுக்காண்டி தான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டுவிட்டேன் நம்ம யூடியூப்பில் வந்து ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டுவிட்டேன். அப்போ இன்றைய தினம் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட வந்து இப்போ தான் அம்மா வந்து வீட்டையே வந்திருக்கிறானே. அப்போ வீட்டை வந்திருக்கானே பண்ணி சில பேர் நிற்கலாம் வந்து அப்போ எங்கிறா அம்மா போட்டோ வந்துருக்கான்னு சொல்லி அப்படி ஒரு இல்லை. அதான் வந்து இப்போ புதன்கிழமை வந்து புது வருடம் வந்து பிறக்க போகுது நம்ம. அப்போ புது வருடம் பிறக்க போகுது. அப்போ கிறிஸ்மஸுக்காண்டி வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா ஒரு ஆள் வீட்டு தான் அப்போ அவங்ககிட்ட வீட்டை வந்து அம்மா இன்றைய தினம் வந்து போயிருந்தா வந்து அப்போ எதற்காக என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எங்கள் அம்மாவே வந்து கேட்போம். அம்மாவை வந்து சொல்லட்டும் எங்கே போனாவான்னு சொல்லி என்னம்மா சொல்லுங்க. கொண்டு வந்து அம்மா சொல்லட்டுமா வேணும். அதான் புதன்கிழமை வந்து புது வருஷம் அதை வந்து வேதக்காரன்னு சொல்லல. அது எல்லாருக்குமே உலகத்துல எல்லாருக்குமே புது வருடம் தானே. இல்ல நான் இப்ப ஏன் அப்படி சொன்னான்னு சொன்னா இப்ப சைவ கொண்டாட்டம் இல்ல தானே தத்தார் வந்தானே அதுக்காண்டி தான் சொன்னாம வருஷம்னு சொன்னா எல்லாருக்கும். அப்ப கூடுதலா வேதக்காரர் வந்து பலகாரம் எல்லாம் செய்வாங்களே. அவங்களுக்கு வந்து அது ஒரு கடைசி நாள் அந்த வருஷம் வந்து. அப்போ உண்மையிலே என் ஃப்ரெண்ட் பிள்ளை வந்து நாங்கள் அந்த வீட்டை வந்ததுக்கு நிறைய நாளாக வந்து என்ன கால் பண்ணி கேட்டபடி. ஆனால் உண்மையிலே எனக்கும் வந்து போக டைமும் இல்லை, கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் மேலாதுன்னு அப்படி இருந்து பிள்ளைங்கப்படுத்தி 7ஆம் கட்டத்தில் காலையில் போனாங்க. அப்போ போனாண்டே மதிய சாப்பாடும் வந்து எங்களுக்கு அங்கே தான். அதான் வந்து அவங்க வந்து நல்ல இதாக செய்வாங்க வருஷம்னு சொன்னால். அப்போ ஏதோ கேக் அடித்து லட்டு நேற்று தினம் வந்து கருப்பு லட்டு வந்து எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற கலர் உள்ளாங்க. அது ரோஸ் வேணுமோ இல்லை வெள்ளை வேணுமோ அப்படி இந்த கலரிங் பண்ணுறதானே. அப்போ நேற்று நம்ம வந்து உண்மையில அவங்க வந்து நிறைய பலகாரம் செய்திருந்தவங்க. உண்மையை நேற்று தான் என்ன கோல் பண்ணியிருந்தவங்க. என்னால் நேற்று போகலாத சூழ்நிலை அப்படி உண்டைய காலையில் போனாங்க. அவள் கேக் அடிச்சு லட்டு அடித்தவங்க. அப்போ உண்மையிலேயே என்ன சொல்கிற கேட்டதுக்கு நாங்கள் போய் வந்தது பெரிய லெவலில் ஒரு சந்தோஷம் தானே. உண்மையிலே சந்தோஷம். அப்போ பார்த்துட்டு வந்து அப்போ இந்த புதன்கிழமை வருஷத்தை முடிஞ்சு அடுத்த நாள் வந்து நான் வீட்டை நிற்க மாட்டேன். நம்ம வீட்டை நிற்க மாட்டேன். ஒரு 5 நாள் அப்படியா வீட்டை வரக்கு. அப்போ அதோட சரி நான் இருக்கிறேன் தானே உண்மையிலேயே உண்மைதான். ஒரு வெளியூர் பயணம் உண்டு அது இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நாங்கள் அதை போயிட்டு வந்து கண்டிப்பா எங்களோட உறவுகளோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். அப்ப அதனால வந்து ஜது வீட்டை இல்லைன்னா வீடியோ போடல தானே. அப்ப ஜது வந்து போற இடத்துல வந்து என்ன வாட்சி ஒரு காணொலி போட்டா கண்டிப்பா எங்கள் உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணுங்களேன். கண்டிப்பா எப்படி சொல்றோம் வந்து இப்போ அம்மா விட்டுட்டு கொஞ்சம் யூடியூப்பில் வந்து நான் தனியன்னு சொன்னால் கொஞ்சம் இது தானே. அப்போ அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு பயணம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த பயணம் வந்து ஏன் எதுக்குன்னு சொல்லி நான் அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகினா பிறகு கண்டிப்பாக வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து எல்லாமே சொல்லுவேன். நாங்கள் வந்து என்ன தந்தாலுமோ என்ன நடந்தாலுமோ என்ன போனாலோ வந்தாலோ வந்து ஒன்றுமே மறைக்கிறதில்ல.
எங்கள்ட குடும்பத்தில் ஒரு ஆளை எங்கள்ட வீடியோ பார்க்க ஒரு ஆளை நினைச்சு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சொல்கிறாங்க. மழைன்னு சொன்னால் சும்மா விட்டு விட்டு போயிடுது. அதாவது வந்து தூவானம் தூவ மழை துணிகள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூறிக்கொண்டிருக்கு. அப்போ இன்றைய தினம் வந்து எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய வீட்டை வந்து பழைய வீடு அந்த புது வீட்டை வந்து தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்கு. நம்ம தண்ணி பிரச்சனை வந்து அப்போ நாங்கள் வந்து தண்ணி எடுக்கிற இடம் வந்து தண்ணி பிரச்சனை என்னன்னு யோசிப்பாங்க. வடிவா குடிக்கலாம், உடுப்பு தேய்க்கலாம். இந்த குடிக்கிற தண்ணி கொஞ்சம் அந்த கிணறு வந்து நாங்கள் இன்னும் வைக்கல. என்னன்னு ரச்சாலும் அது வந்து குடிக்கல. பிரபலம் போற கிணறு தானே. அப்ப சின்ன ஆட்கள் அப்ப தண்ணி வந்து அம்மா வீட்டுக்கிட்ட தான் இந்த ஃபில்டர் தண்ணி எடுக்கிறாங்களே. அப்ப இன்றைக்கு அதை விட்டுட்டு நாங்க எங்களோட பழைய வீட்டுல இருக்க வளமையா எடுக்கிறாங்க ஒரு கோயில்ல தண்ணி. அந்த தண்ணி தான் இன்றைக்கு எடுக்க. அங்கேயும் வந்து போயிட்டு வந்து அடுத்து வந்து இப்ப அம்மம்மா வந்து ஒரு லைட்டா சந்திக்க போறோம். அப்ப நெட்டிங்க வந்து இன்னும் ஒரு நாள் அம்மாட்ட போறீங்கன்னு சொல்லி அப்படி இல்லை, அம்மம்மா சந்திக்காதான் ஒரு நித்திரை கொண்டு வரும். என்ன அடுத்த நேற்று கூட ஒரு அண்ணன் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு வந்து அம்மம்மா காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே அது நானும் பக்கத்துல பார்த்தேன். உண்மையில எவ்வளவு தூரம் கூட அம்மாவை நேசிக்கலாம். நான் சும்மா சொன்னது வந்து அம்மம்மா வந்து சாமத்தியப்பட்டிருக்கா இப்போதைக்கு காட்டிடலான்னு சொல்லி சும்மா சொல்லியிருந்தேன் வந்து. சரி ஓகே. அப்போ இன்றைய தினம் வந்து எங்கே போவோம்னு சொல்லி பாருங்க சொன்னால் அதான் வந்து ஒரு சுத்தலண்டு சொல்லாங்க. சுத்தம் சொன்னால் அப்படி இல்லை, இந்த மழை கிளைமேட்டில் வந்து எல்லாருமே நாங்கள் எங்கள் அப்பா தர எல்லாருமே வந்து மழை துணிக்கு பார்த்துட்டு போய் வந்து அப்போ இப்போ வந்து பெஸ்ட்டுக்கு வந்து அந்த கோயிலில் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அடுத்த வந்து அம்மம்மா வீட்டை போய் இன்றைக்கு அம்மம்மாவுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு வருவோம். 2-3 நாள்ல புது இடம் பிறக்க போதேனா. ஓ எல்லாருமே வந்து சந்தோஷமா இருங்க. ஒருத்தரும் சண்டை பிடிக்கிறாங்க, அடுத்த கதைக்காம சில பேர் இருக்கீங்கன்னு சொன்னா அவங்களும் வந்து எல்லாரும் கூட கதைங்க அப்புறம் வருஷம் ஃபுல்லா கதைக்காம விட்டுறீங்கன்னு சொல்றேன். நான் சொல்ல அம்மம்மா சொன்னா உண்மை கதை என்னென்ன இந்த நாங்க யாரையும் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையே. அப்படி போஸ்ட் பண்றேன் இல்ல. இப்ப சரிதான் சில மோக்கருப்போல் இருக்குதானே, அதனால வந்து சொல்றேன். அந்த அழுக்குகளை தாங்களே தங்களோட மனசுக்குள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க வச்சிருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பவுமே எல்லாத்தையும் நான் விட்டு அறிஞ்சிட்டோமே. கடவுளோட ஒத்து நெஞ்சு வாழும் எங்களுக்கு தீங்கு செய்தாலும் நாங்கள் அவங்களுக்கு நன்மை செய்வோம். கண்டிப்பா கடவுளால எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியாக்கா. அப்போ ஓகே அப்படி சொல்லி கொண்டு வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை வந்து தொடருவோமே நம்ம. ஓகே அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மாக்கள் வந்து இந்த கிணத்துல வந்து தண்ணி எல்லாம் போகிறாங்கண்ணே. கவனம் பார்த்து தள்ளுங்கோ. பாப்பு உண்டுயோ சுத்தமான தண்ணி வாங்க. அப்போ என்ன இந்த போன கொண்டு தெரியாதோ. மல்லிங்களா உனக்கு நல்ல தெரியுமோ? நல்ல தெரியுமோ? பெரிய வாளி, அம்மாவோட பெரிய வாளியா? இதா பொக்கான விளையாடு போய். ஆமா சட்டை அப்படின்னா இது நல்ல சோக்கா தாங்கடாக்கா. வையண்டா நீ கீழே ஏன்டா பிடிச்சிருக்காடா. அடுத்த மழை கொண்டு வர போனீங்க தண்ணீர் அப்புறம் கிடையாது. ஓகே அப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட ஆட்டோ வந்து ஸ்டார்ட் இல்லாமல் வந்து நிற்கிது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ லைட்டாக பட்டி கொஞ்சம் சார்ஜ் குறையலாண்டியா ஆட்டோ இது இல்லாமல் நிற்கி ஸ்டார்ட்டில் நிற்கிது. யாருங்க இப்போ நிற்கான்னு சொல்லி இந்த மழையோ புயல் வந்தாலும் ஆட்டோ பறக்கும். சோ அடி கொண்டு வைக்கிறானா இந்த ஆத்திக்குட்டி நிற்க. ஆத்திக்குட்டி என்ன சரிங்க? என்ன தெரியாதா மாத்திக்குட்டி? பிள்ளைக்கு அந்த உடம்பு சரியில்லை, அதான் பிள்ளைக்கு தடிமண்ணில் வந்து பிள்ளை சுருண்டு போயிருக்கு. கண்ணை உடஞ்சிச்சு. ஓகே அஜின் அம்மா கழிக்குறோம். அஜின் அல்லணுவாம்மா, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து பழகினா சரி, ஜிம்முக்கு போக தேவையில்லை. இப்போ சில பேர் வந்து பார்ப்பீங்க, இப்போ அம்மா அல்ல நான் பேசாமல் இருக்கேன்னு சொல்லி இப்போ நான் தான் அடுத்த வந்து அல்ல போய் நான் மழை வந்துட்டு. அப்போ இப்படின்னா இப்போ எங்களுக்கு அவங்க பிஞ்சு காய் எப்படி இருக்குமாண்டு
சொல்ல தேவையில்ல, அப்படி வந்துருங்க. சு உஷாராடா அம்மாவா? அம்மா பாட செல்லக்கட்டி தங்கக்குண்டி போடா, நம்மள மயிலம் வாங்கி தரலாம். தண்ணி ரப்பின மாதிரி தான். நான் நினைச்சேன் அம்மா ஒரு 3 வாளியில் ரப்புவாண்டு. இதை எப்படி முண்டே ஒரு 4 மணி ஆகும் போலக்கு பாருங்க. இப்போ தூவான மாதிரி தான் மழை வந்து தூரி கொண்டு இருக்கும். ஆனால் இந்த கேமராவில் வந்து தெரியும், இந்த ஆட்டோனா கண்ணாடியில் தாங்க பிடிக்குன்னு சொல்லி இந்த புள்ளியாக இருக்கு. இந்த பாருங்க தண்ணி அள்ளி தண்ணி அள்ளி முடியாது. இந்த ஆட்டோ ஒரு பாட்டு ஒன்று போட்டுருப்போம். என்ன பிடிச்சா பாட்டு ஒன்று வரட்டும். என்னாச்சு நல்லியாச்சு? ஆ 2 வேணுமையா? இன்றைக்கு வந்து அம்மா அள்ளப்புறம் ஆசை விட்டுறது, அம்மா விட்டுருக்கல, நான் போய் அள்ளிப்பேன். ஓ ரைட். தண்ணி ஒரு மாதிரி அள்ளியாச்சு பாருங்கோ. இதான் வந்து அந்த கோயில் வந்து இந்த அம்மன் கோயில் தான் வந்து. இதெல்லாம் வந்து நாங்கள் காவடி எடுத்துகிட்டு வர்றது. ரைட், பாட்டும் போட்டாச்சு. தூக்கம்மா தூக்கு. தண்ணி ஒன்று அள்ளிட்டீங்க, பெரிய விஷயம் இல்லை தூக்குறது. ஓடி வரணும், தூக்கணும், ஓடி வரணும். சரி, இப்போ நாங்கள் வந்து நல்ல தண்ணி அள்ளி கொண்டு வந்தேன். அள்ளி கொண்டு வந்து அந்த நல்ல தண்ணியில் ஒரு டீ குடிக்கிறோம். அம்மா மாட்டே போட்டு வந்துட்டேன். அம்மா மாட்டை போனது மட்டும் இல்லை, இன்னைக்கு அம்மா கொண்டு அக்காவோட வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ அது டீ குடிப்போமா? ஓ, இது என்ன வைக்கிறதுல என்னம்மா? ஆதிக்குட்டியம் வந்து ஒரு அக்கா கேட்டு இந்த ஆதிக்குட்டியை கதைக்க விட்டு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆதிக்குட்டிய குரலுக்கு ஆசையாம். ஆதிக்குட்டி புள்ளி ஒரு அக்கா கேட்ட ஆதிக்குட்டி ஆதிக்குட்டின குரலை கேட்டா விருப்பம் வந்த எனக்கு. ஆதிக்குட்டி ரொம்ப பிடிக்குமாம். ஆதிக்குட்டி வீடியோ வந்து தான் ஓட விடுறதே இல்லையா? வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதாம். அதனாங்க நான் மெட்டாங்கில் வந்து அப்போ ஓட விடுறேன். நீங்கள் இல்லை அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆதிக்குட்டி சரியான விருப்பமா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. தேத்தா குடிங்க நீங்க. என்ன ஆதிக்குட்டி? அண்டை குழம்பு போய் திண்டு நாசனை ஓட்டினது. அடிதான். அப்போ என்ன இருக்குன்னு சொன்னா, இது வந்து இதுதான் ஜாதுவுக்கு விருப்பமான பிஸ்கட். ஏன்னா அஜான் பிஸ்கட் எனக்குமே பிடிக்காது. அதெல்லாம் எனக்கு மாற்றி பிடிக்க. ஐயோ அவன் சம்பாதிக்கிறா ஐயோட பறிச்சிடணும் கேட்க விட்டா புள்ள என்னாச்சு? வேறுக்கு அந்த பெரிய ஜோக்கு கட்டி அது வந்து ஜாதுவுக்கு எனக்குமே என்னன்னு சொல்றது. எனக்கு எப்பவுமே வீட்டில் குடிக்க ஜோக்குலாம் குடிக்கணும். அதான பார்த்து நான் சில்வர் ரெண்டு போறான். சில்வர்ல குடிக்கணும். ஓ 13 சில்வர் வேணும். சில்வர்ல கிளாஸ்ல குடிக்கிறது பத்தியப்படாது. 13 சில்வர் வேணும். அதனால ஜாதுவுக்கு தான் அந்த பெரிய கிளாஸ்ல டீ வச்சுக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிக்கிறோம். சரி நினைக்குது இந்த சூறாவளி போலாக்கா அடிச்சு கொண்டு ஆகனைக்கு போயின்ற இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி அப்படி இல்லை மழைன்னு சொன்னா வேலையை போடுறதுக்கு நாலஞ்சு அதுவும் மாற்றி குட்டி தான் தீபா வந்து அம்மாவோட விட்டானா பர்த்டே நாங்கள் நல்ல தண்ணி அள்ளி கொண்டு வந்து ஒரு டீ குடிச்சு அது என்ன சாப்பிடுங்க அம்மா அச்சு மண்டை மேலே முட்டை போண்டா அப்புறம் அது மாமாங்க
துளைஞ்சிட்டார் மாமா காணாம போட்டாரு. மாமா கலத்திட்டாங்க மாமா கத்துட்டாங்க இல்லையே இந்த காட்சி மாமா காட்ட இந்த காட்சி வீடியோ காட்ட வேணாம். சரியா சரி ஓகே இன்னைக்கு இதுதான் வந்து எங்களுடைய ஒரு வீடியோவை பதிவு செய்திருக்கோம் வேணும். அவர் எனக்கு அந்த பொழுதுபோக்குன்னு சொன்னா இதானே நம்ம ஆச்சு அப்பாவுக்கும் போய் அப்பா வந்துடுமோ ஆத்தி கொஞ்சம் உடம்பு சரியில்லை நம்ம காய்ச்சல் ஆத்தி விட்டுக்கணும். நாசு ஒட்டோட்ட சாப்பிடலாம். சரி ஓகே இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோமே. இதை பார்த்துட்டாங்க நல்லபடியாக கமெண்ட் பண்ணிட்டாங்க. இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லுங்க. பாய்.